வணக்கம், வெல்கம் டு சமையல் சுவை மேக்தி. இன்றைக்கி நாம் காளான் மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ காளான், 1/4 டம்ளர் தயிர் ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு சம அளவுக்கு எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. சீரகம் சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன் இதை வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாப்பொடி, மல்லிப்பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வெடிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இதன் கூட தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கிறலாம். லைக் பண்ணாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பை நம்ம உள்ளே சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா மிளகு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா 3 சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துக்கிடுவோம். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டு மூடி வச்சுக்கோங்க. நாம் இதில் எந்த விதமான தண்ணியும் ஊற்ற போகிறது கிடையாது. பாருங்கள், இப்போ நம்ம மசாலா நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் காளானையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம். தக்காளியும் காளான் ரெண்டுமே நம்மளுக்கு தண்ணி விடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற போகிறது கிடையாது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காளான் நல்லா தண்ணி விட்டுருக்கு. வாசனை ரொம்ப நல்லா வருது. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இப்போயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பெரட்டின மாதிரி வேணும். அதனால் இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். இதன் கூட நாம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.